ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நேற்று 2 நாளாக போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா ஆதரவு கொடுத்துருக்குங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூடவே நீங்கள் எல்லாம் அந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். எல்லாருக்கும் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே இன்றைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வார், ஈரான் மேலே வார் தொடுத்துருக்குறாங்க, இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும். இதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபிங்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நியூஸ் சேனல்ஸும் இன்டர்நேஷ்னல் சேனல்ஸும் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஆனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ்க்காக அவங்க வேலை செய்கிற இடத்துல அங்கங்கே வந்து அவங்க தெரிஞ்ச விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளும் இந்த வீடியோ வந்து போட்டுருக்குறோம். என்னன்னு சொன்னால், அப்போ அவங்க வந்து இஸ்ரேல் வந்துட்டு திடீர்னு முதல்ல ஒரு பாம்பு போட்டாங்க ஈரான் மேலே. இதுக்கு முன்னாடி பாம்பு போடுறதுக்கு முன்னாடி சுமூகமாக பேச்சுவார்த்தை பேசிட்டு அது மூலமாக நம்ம தீர்வு காணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தவங்க, வாரோட அந்த பதட்டத்தை வந்து ரொம்ப பீக்கு கொண்டு போய் மீண்டும் சைலண்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து B2 பாம்பர் வச்சு போட்டாங்க. போட்டதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானோட அதிபர் வந்துட்டு இறந்துட்டார் அந்த விபத்தில். ஸோ அவர் இறந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்கான எதிர்வினைகளை தான் இப்போ வந்துட்டு மற்ற 6-7 கண்ட்ரி வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற 6-7 கண்ட்ரிகள் ஏன் எதுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க, அவரோட அந்த இதனால என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து மற்ற அந்த 6-7 நாடுகள்லையும் வந்துட்டு அவங்களோட ஏர்பேஸை வந்து அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ ஈரானுக்கு நியர்பையாக எந்தெந்த கண்ட்ரி இருக்குது, கல்ஃப் கண்ட்ரிஸு, அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியோட பேஸை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்தந்த ஆர்மி பேஸு வந்து அங்கங்கேருந்து அவங்க டக்குன்னு எங்கே வார் நடந்தாலும் அவங்க வந்துட்டு வாருக்கு ரெடியாகி கிளம்பி போயிடுவாங்க. அதே யூஎஸ்ஏல இருந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த கண்ட்ரியெல்லாம் வந்து பறந்து வந்து அவங்க தாக்கிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அதை வந்து ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அங்கங்கே வந்துட்டு குவைத்து, துபாய், இந்த மாதிரி ஈராக்கு போன்ற சில இடங்கள் எல்லாமே வந்து அவங்க ஏர்பேஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போவும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏர்பேஸ் எல்லாத்தையும் வந்து ஈரான்காரங்க அவங்களோட ஏவுகணைகளை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. தாக்கி இப்போ அதனால வந்து இப்போ மீண்டும் யூஎஸ்ஏக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய அவமானமாக இருக்குது. இவங்க இதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து மீண்டும் நம்மளை வந்து திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாதுன்னு மீண்டும் அவங்க வந்துட்டு ரிவெஞ்ச் வாங்கிறதுக்காக இப்போ ரொம்ப அதிபயங்கரமாக வந்து அவங்க தாக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து இதுதான் போய்கிட்டு இருக்கு. அந்த கண்ட்ரியை வந்து அவங்க எப்படியும் விட மாட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து நின்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு எல்லா பலமும் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷிப்பாக இருக்கட்டும், நேவி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. ஸோ இத்தனையும் அவங்க பலமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஈஸியாக அவங்க வந்து அடிச்சிடுவாங்க. இன்றைக்கி நிலவரம் இப்படி போயிட்டுருக்கு. இது கூடவே இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக இவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ சூப்பர் பவர்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரி அமெரிக்கா என்னக்கூடிய சின்ன ஒரு பெரிய கண்ட்ரி வந்து அவங்க ரொம்ப நாங்கள் தான் சுப்பீரியன்னு சொல்கிறாங்க. சுப்பீரியன்னு சொல்கிறவங்க அவங்க வந்து நேட்டோ அப்படின்னக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க வந்து இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நேட்டோ அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சப்போர்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், அந்தந்த ஒரு இடத்துலையும் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஏர்பேஸை வந்து செட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நேட்டோவில் சேரணும் அப்படின்னு சொல்லி இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்க ரஷ்யா வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் அவங்களுக்குமான சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது. அது முடியவே இல்லை. ஆனால் அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து யாரும் வந்து முன்னுக்கு எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுக்கு அடிக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து எங்களை வந்து திருப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அடிக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் யாரையும் வந்துட்டு தானாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம், எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணதால தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து திருப்பி அடிச்சுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து அங்கங்கே ஏர்பேஸ் வச்சு ரன் பண்ணுறதுனால தான் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் பவராக வந்து போயிட்டுருக்குறாங்க. வார் விஷயத்தில் ஆகட்டும், அவங்களோட
நவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க இந்த மாதிரியான சூப்பர் பவராக வந்து கண்ட்ரி வந்து இன்னும் வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த ஒரு 2-3 நாளோட சின்ன ஒரு அப்டேட் தான் இது. வாரோட நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்து நல்ல இன்டர்நேஷ்னல் மீடியாவிலலாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பட் ஆனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்காக சின்ன ஒரு வீடியோவாக தரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஒளிபரப்பிருக்கோம். தேங்க்யூ. மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.